அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடையாக தேர்ந்தெடுத்து உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் இபாதத்தாக அல்லாஹ்வால் கணக்கிடப்பட்டு நம்முடைய பதிவு புத்தகத்தில் நன்மையாக மாற்றப்படும். அதற்காகத்தான் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்வதற்கு நாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்படியே விடுறதில்லை. இது காலமாக, அதாவது நம் மௌத்தாகிற வரை ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அந்த பழக்கத்தை மௌத்து வரை கடைபிடிக்க வேண்டும். அதற்காக நாம் கடந்த 2-3 வாரங்களாக சில விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருந்தான். நமக்கு இல்லை, நம்ம இன்ஷா அல்லாஹ் விருப்பப்பட்டால் தொழலாம், விருப்பமில்லை என்றால் தொழாமல் இருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவும் போது ஒரு செய்த துஆவை நாம் படிக்கும்போது தான் தெரிகிறது, எல்லா நேரமுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த நம்பிக்கை தன்மையை புதுப்பித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இரவிலே எழுந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது அந்த வாசகத்துடைய அர்த்தத்தை படிக்கும் பொழுது தான் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் எதையெல்லாம் அல்லாஹ் நம்ப சொல்லி அவர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தானோ அந்த விஷயத்தை புதுப்பித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. வாசகம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, நைட்டில் எழுந்து தொழுகிறாங்க இல்லையா, தொழுது முடித்த பிறகு துவா செய்வாங்க. எப்படி? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து. முதல் வார்த்தை இது, யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும். அந்த 100 சமாவாத்தி வளர், நீ தான் வானங்கள் இன்னும் பூமியுடைய ஒளியாக நீ இருக்கிறாய். ஒளி என்றால் அந்த ஒளியாக நீ இருக்கிறாய். அதுக்கு பிறகு வமன் ஃபீஹின்ன, இன்னும் வானம் பூமி அங்கே எதெல்லாம் இன்னும் இருக்கிறதோ, இன்னும் கண்டுபிடிக்கல யாரும். வானங்கள் இருக்கிறது, பூமி இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அதில் இருக்குல்ல சில விஷயங்கள் இருக்கா இல்லையா, அதுக்கெல்லாம் நீ 100ஆக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி முதல் வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு லக்கல் ஹம்து, திருப்பி உனக்கு தான் எல்லா புகழும். அந்த கையும் சமாவாத்தி வல்லர் வமன் ஃபீஹின்ன, நீ தான் அவற்றை எல்லாவற்றையும் ஆட்சி அதிகாரம் பண்ணுகிறாய், உன்னுடைய கைவசத்தில் அதை வைத்திருக்கிறாய். அல்லாஹுமா அந்தல் ஹக்கு, நீ தான் உண்மையானவன். திருப்பி அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, அல்லாஹுமா லக்கல் ஹம்து சொல்லிவிட்டு வரிசை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹுமா லக்கல் ஹம்து, அல்லாஹுமா லக்கல் ஹம்து சொல்லிக்கிட்டு வரிசையாக சொல்கிறாங்க, அந்தல் ஹக்கு, நீ உண்மையானவன், உன்னை தவிர வேறு எதுவும் உண்மையானதல்ல. அல்லாஹும்ம அந்தல் ஹக்கு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வாதுக்கல் ஹக்கு, நீ எதையெல்லாம் வாக்குறுதி தந்தாயோ அது எல்லாம் உண்மை. வாக்குறுதி என்னது? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். உலக வாழ்க்கையிலும் ஹயாத்த தையிபா, நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் உலகத்திலும் கொடுக்க இருக்கிறான். அறியாத பொறுத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், அறியாத பொறுத்திலிருந்து கண்ணியம் தருகிறான். இந்த உலகத்திலேயும் சரியான பாதையை நமக்கு காட்டி மறுமையிலும் சொர்க்கத்தை புகுத்துவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தார். நிறைய இடங்களில் வருது. அப்போ வாதுக்கல் ஹக்கு, நீ எந்த வாக்குறுதியை மூமின்களுக்கு கொடுத்தாயோ அதுவும் உண்மைதான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது கவுலுக்கல் ஹக்கு, உன்னுடைய வார்த்தை உண்மையானது. ரசூல் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னது? இந்த குரான். இந்த குரான் உண்மையானது. கவுலுக்கல் ஹக்கு அப்படி சொல்லிட்டு லிக்காவுக்கல் ஹக்கு,
உன்னை சந்திக்கின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது உண்மையானது. அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நைட்டில் எழுந்திருச்சு தஹஜ்ஜுத் தொழுவும் பொழுது தங்களுடைய ஈமானை, நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் வந்து நம்பிக்கை கொள்ள சொன்னானோ அந்த நம்பிக்கையான விஷயங்களை வார்த்தையாக சொல்லி சொல்லி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் சொன்ன காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஈமானை புதுப்பித்து டெய்லி அந்த எண்ணத்தை, அந்த நம்பிக்கையை ஆழமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெஞ்சத்திலே பதிவு செய்திருக்கிறான். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, வல் ஜன்னத்து ஹக்கு வல் நாரு ஹக்கு. ஜன்னத்து என்பது, அது சொர்க்கம் என்பது உண்மை, இன்னும் நரகம் என்பதும் உண்மை. அப்புறம் சொல்கிறாங்க, வல் நபியூன ஹக்கு முஹம்மதுன் ஹக்கு. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் உண்மையானவர்கள், இன்னும் நான் உண்மையானவன் தன்னையே சொல்லிக் கொள்கிறார்கள். முகமது என்று சொல்லக்கூடிய என்னை இறுதி நபியாக நீ இறக்கியிருக்கிறாய், உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறாய், உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடையாக அனுப்பியிருக்கிறாய். அந்த முகமது என்று சொல்லக்கூடிய நானும் உண்மையானவன் என்று தன்னையே சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழுகிறேன். அடுத்த ஸ்டெப் அது. அடுத்து சொல்கிறாங்க, அலைக்க தவக்கல்து, உண்மையில தான் நான் எப்பொழுதுமே பொறுப்பு சாட்டுகிறேன். பொறுப்பு சாட்டுவதற்கு உன்னை விட்டால் எனக்கு வந்து வேறு ஆள் கிடையாது. வபிக்க ஆமன்து, உன்னை மாத்திரம்தான் நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன். இலைக்க அனபுத்து, உன் பக்கமே நான் வந்து மீளுகிறேன், ஒதுங்குகிறேன். அனபுத்து என்று சொன்னால் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் கேட்காம என்னுடைய தேவைகளை உன் பக்கமே நான் ஒதுங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த அனப்து என்ற வார்த்தைக்கு. வபிக்க ஹாசந்து, இந்த விஷயங்களெல்லாம் உன்னிடத்தில் தான் நான் முறையிடுகிறேன், வேறு முறையிடுவதற்கு சொல்வதற்கு எனக்கு வேறு ஆள் யாரும் கிடையாது. இலைக்க ஆக்கம்து, உன்னிடத்தில் தான் நீதியை எதிர்பார்க்கிறேன். இப்போ நான் நம்பின காரணத்தினால நீ சொன்ன வாக்குறுதி உண்மை, சொர்க்கம் உண்மை, உன்னுடைய பேச்சு உண்மை, நீ தந்த எல்லா விஷயங்களையும் உண்மை, நீ தான் எல்லாத்தையும் கட்டி காக்கின்றாய், பராமரிக்கின்றாய், நீ 100ஆக இருக்கிறாய். இப்படிலாம் புகழ்ந்து விட்டு ரசூலா சொல்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க, என்னை வந்து ஃபகுஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடு அல்லாஹ். கடைசியாக சொல்கிற வாசகம் மிக முக்கியமானது. அல்லாஹ்வை இந்த அளவுக்கு புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய தன்மையை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக கேட்குறாங்க, ஃபகுஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். எப்படி மன்னிக்கணுமா? மா கத்தம்து ஒமா அஹர்து, எதையெல்லாம் ஏற்கனவே நான் முற்படுத்தி விட்டேனோ, எதையெல்லாம் ஏற்கனவே பிற்படுத்தி இருக்கிறேன் என் வாழ்நாளில், அதை எல்லாவற்றையும் நீ மன்னித்து விட வேண்டும். அசரத்து வமா ஆலன்து, இன்னும் ரகசியமாக நான் செய்த பாவத்தையும் பகிரங்கமாக நான் செய்த பாவத்தையும் நீ மன்னித்து விட வேண்டும் அல்லாஹ். கடைசியாக துவாவை செய்கின்றார்கள். அடுத்ததாக அந்தல் முக்கத்திமு அந்தல் அஹ்ரு, நீதான் முந்தி உள்ளவன், நீதான் இறுதியானவன். திருப்பி அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறாங்க, லா இலாஹா இல்லா அந்த, வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறார்கள். இந்த துவா ரொம்ப நீளமாக இருக்குது. வார்த்தைகளை பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தா தான் பெரிய சைஸாக இருக்கும். இதில் வந்து சொல்லப்படுகிற கருத்து என்ன, இதை வந்து 3 பிரிவாக பிரித்து நம்ம வந்து விளங்கிக்கொள்ளணும். ஒன்று வந்து நம்மளால் முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் இரவு நேரங்களில் தஹஜ்ஜுத் தொழ வாய்ப்பு இருக்குமானால், ஏன்னா சில நேரங்களில் வந்து முழிப்பு வந்துடும். சாதாரணமாக சில பேர்களுக்கு முழிப்பு வரும் பொழுது அந்த ஒரு 5 நிமிடத்தை பயன்படுத்தி நாம் வந்து எழுந்து நம்ம வந்து தொழும் பொழுது இந்த துவாவை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா என்னது? முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை, இதே வாசகத்தை மனப்பாடம் பண்ண முடியுமானால் அது சிறந்தது. அது அல்லாத இதில் கேட்கப்படுகிற விஷயம் என்னது? முதல் பகுதியாக அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட எல்லா விதமான கடமைகளும் உண்மை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். 2வது பாயிண்ட். அதுக்கு பிறகு தாங்கள் செய்த அந்த பாவத்தை வெளிப்படையாக செய்ததை, மறைவாக செய்ததை ஒத்துக்கொள்கிறார்கள். அனபுத்தி என்று சொன்னால் நான் ஒதுக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அந்த புகழை மீண்டும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பண்பை, நீதான் இறுதியானவன், நீதான் ஆரம்பமானவன், அதனால் உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லையா அல்லாஹ் என்று துவா செய்திருக்கிறார்கள். இது அப்படியே நம்ம வந்து உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இந்த வாசகத்தை மனப்பாடம் செய்ய முடிந்தால் மனப்பாடம் செய்து நம்ம சொல்லிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த முறையையாவது குறைஞ்சபட்சம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத் தொழும் பொழுதோ அல்லது குறைஞ்ச பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி கூட தஹஜ்ஜுத் தொழலாம். உதாரணமாக 4:50க்கு பாங்க சொல்கிறாங்களா, ஒரு 10 நிமிஷம் முன்பாக எழுந்து இன்ஷா அல்லாஹ் அது 2 ரக்காத்து நம்ம 8 ரக்காத்து தொழுவணும். ஆக்சுவலாக அந்த தஹஜ்ஜுத் தொழுவுங்கிறது இல்லை முடியாது, நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம், அதனால் தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த வாசகங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு வந்து யாரெல்லாம் என்னிடத்தில் கேட்கிறீர்களோ நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான்.
யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களோ நான் பாவம் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடு. அது முக்கியமான டைம். அது அந்த முக்கியமான டைமில் இது ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான நேரங்களில் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அதே மாதிரி மகரிப் வந்து பாங்க சொல்வதற்கு ஒரு 10 நிமிடம் முன்பாக வந்து பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து துவா செய்கிற நேரங்கள். அதுவும் மழை பெய்யும் போது கேட்கிற துவாக்கள், இதுக்கெல்லாம் ஆதாரப்பூர்வமாக ஹதீஸ்கள் இருக்கிறது. மழை பெய்யும் போது கேட்கிற துவா, மகரிப்புக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி வந்து உட்காந்து அமைதியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கறது. இரவில் வந்து நம்மால் முடிந்த வரைக்கும் கடைசி பகுதியில் ஆரம்ப நேரத்திலேயோ நமக்கு என்ன சந்தர்ப்பம் இருக்கோ அந்த நேரத்தில் எழுந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி துவா செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றுதல் என்பது நஃபீலு சுன்னத்தோடு மட்டுமல்லாமல் இது போன்ற துவாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது வல்ல ரஹ்மான் நம்மீது அருள் புரிவான், நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்களை நாம் மனப்பாடம் செய்து அது பொருளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.